Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சுர்ஜித் போலி பதிவெண் கொண்ட இருசக்கர வாகனத்தை தினசரி பயன்படுத்தி வந்ததாகவும் அதனை அவரது தந்தையே வாங்கி கொடுத்ததாகவும் சிபிசிஐடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரம். வணக்கம் ராகப்பிரியா. கடந்த மாதம் நெல்லையில் அரங்கேறிய ஆணவ படுகொலையில் முக்கிய விஷயமாக சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். நெல்லையில் படுகொலை செய்யப்பட்டிருந்த கவின் கொலை வழக்கில் இதுவரை 58 சாட்சியங்களிடம் நேரடி விசாரணையானது நடத்தி 19 ஆவணங்களை சேகரித்திருக்கிறார்கள். கவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுர்ஜித் போலி பதிவெண்கள் கொண்ட இருசக்கர வாகனத்தை அவரது தந்தையை வாங்கி கொடுத்தது சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கவின் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்திய பாளையங்கோட்டை போலீசார் 32 சாட்சியங்களிடம் நேரடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். கொலை தொடர்பாக பிரேத விசாரணையானது தற்போது செய்யப்பட்டதுடன் சம்பவ இடத்தில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமரா காட்சிகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. நாள் ஒன்றுக்கு சுமார் 6 சிசிடிவி கேமரா காட்சிகளுடன் மொத்தம் 37 சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களும் தற்போது சிபிசிஐடி வசம் இருக்கிறது. கவின் கொலை வழக்கை ஜூலை 30ஆம் தேதி சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த தொடங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தற்போது வரை, அதாவது நேற்று மாலை வரை 58 சாட்சியங்களிடம் தற்போது வரை சிபிசிஐடி போலீசார் கவின் கொலை வழக்கில் முக்கியமான சாட்சியை பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கவின் கொலை வழக்கில் பாளையங்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை எஸ்ஐ சரவணன் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் கடந்த 18ஆம் தேதி காவலில் எடுத்து தற்போது வரை விசாரணை நடத்தி வருகிறார்கள். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சரவணன் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் 3வது நபர் ஜெயபால் என்பவரையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கவின் கொலை வழக்கில், அதாவது கொலை நடந்த சம்பவத்தன்று சுஜித் வந்த இருசக்கர வாகனத்தை தற்போது போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தியதில் போலி பதிவெண்கள் கொண்ட அந்த இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தி வந்ததாகவும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த இருசக்கர வாகனம் போலி பதிவெண் கொண்டதை அவரது தந்தை, அதாவது எஸ்ஐ சரவணனை வாங்கி கொடுத்ததும் விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது. மதுரை பிராந்திய தடய அறிவியல் ஆய்வகம் மற்றும் சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தடயவியல் அறிவியல் ஆய்வகம் என அனைத்திலும் தற்போது கவின் கொலை வழக்கு தொடர்பாக தடய ஆய்வும் பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருகிறது. எனவே தற்போது சிபிசிஐடி விசாரணையில் இருக்கக்கூடிய அந்த கவின் கொலை வழக்கானது அடுத்த கட்டத்தில் சென்றிருக்கிறது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி சரவணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான். சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர். நாள் செப்டம்பர் 21, 2025. இடம் படூர் தையூர் பைபாஸ் சாலை, OMR, சென்னை.